வணக்கம் என் அன்புக்குரிய நண்பர்களை, நான் இப்பொழுதாக நின்று கதைத்துக் கொண்டிருக்கிற இடம் களுவாஞ்சிக்குடி இலங்கை வங்கி. பாருங்க, இந்த இலங்கை வங்கி அதாவது ஏடிஎம் பூத்துக்கு வந்தா எந்த நேரமும் கிளர்ச்சியான சனம் மாறிக்கு. அவன் ஒரு 10 நிமிஷம் அலுவலுக்காக ஒரு 15 நிமிஷம் அலுவலை வச்சு போட்டு வருவான், ஒரு அவசர வேலைக்காக வருவான். ஆனா எந்த நாள்ல வந்தாலும் இப்படியே சனம் இதை விட அதிகமான சனம் வந்து கொண்டிருக்கும். இதை கவனத்துல கொண்டு இந்த அதிகாரிகள் இதுக்கு ஒரு மாற்று நடவடிக்கை எடுக்கிறல்ல. 2 மூட்டைக்கும் அதுலயும் ஒரு மூட்டு சில நேரத்துல வேலையாது, சில நேரத்துல வேலை, சில நேரத்துல வேலையாது. இப்படியான செயற்பாடு இருக்கு. இங்க வாங்க, என்ன வாங்க, இது சம்பந்தமா நீங்க என்ன நினைக்கிறீங்க? இலங்கை சம்பந்தமா சட்ட வகைகள் எப்போ வந்தாலும் அந்த வேலை செய்யாது. ஒரு விஷயம் தான் வேலை நிறைய சடம் இதை பாருங்க, இதை குமுறலை பாருங்க. ஆனா பாருங்க, எங்கட சாமானிய மக்கள்கிட்ட வருவாயில தான் இந்த பேங்க் இயங்குது. அதை செய்யறதுக்கு ஜாக்கள் இல்ல. பாருங்க, நாளைக்கு வருஷம் சனத்தை பாருங்க, ரொம்ப பாருங்க. இப்ப சென்ட் மிஷின் ஆனா ரெகுலரா ஒன்று தான் வேலை. எப்பயா இருந்து போட்டுதான் இந்த கோடை காலத்துல மழை வர மாதிரி எப்பயா இருந்து போட்டு 2 மிஷின் வேலை. இப்ப பாருங்க, நாளைக்கு வருஷம் பற்ற புலத்துக்கு வலுவாஞ்சி முக்கியமான இலங்கை வங்கி, முக்கியமான இடம் பிரதான வீதியில. இந்த இடப்பட்ட மக்கள், போக்குவரத்து மக்கள் பண்ற இந்த கிராமத்து மக்கள் வார, அயல் கிராமத்து மக்கள் வார அனைத்து மக்களும் இந்த காசு பரிமாற்றங்கள் நடைபெற இடம். எனவே கவனத்தில் செலுத்துங்க. மக்கள் கிளர்ச்சியா வந்து கொண்டிருக்கீங்க. நாளைக்கு வருஷம், இது வருஷத்துல காவலில் மட்டும் சொல்லல, ஒவ்வொரு நாளும் இதான் நடக்குது. காசு போறதா இருக்கட்டும், பைப் இருக்கிறதா இருக்கட்டும், காசு எடுக்கிறதா இருக்கட்டும், இதுதான் நடக்குது. தயவு செய்து அதிகாரிகள் இதை கவனத்தில் எடுத்துக்கொள்ளணும். அல்லது நானும் இதுல ஒரு இதாத்தான் இருக்கேன், இந்த பேங்க்ல தொடர்பாளராக இருக்கேன். நான் இந்த பேங்கை விட்டு அடுத்த பேங்க் போடுமான்ற நிலையில இருக்கேன். காலகாலம் இந்த பேங்க்ல நானும் தொடர்பாளராக இருக்கேன். ஏன்னா தொடர்போட போறது மாதிரி இருக்கேன். எனவே இதுக்கு ஒரு நடவடிக்கை எடுக்கணும். உங்கள் அன்பு செல்வ நன்றி, வணக்கம்.